ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லோன் சேங்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய வீட்டை விசிட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு முன்னாடியே ஆஃபீஸர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம மல்லிக்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற பேய் பிசாசுங்களெல்லாம் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கிளப்பிட்டு மல்லி, அப்போ தான் ஆஃபீஸர்ஸ் வரும்போது அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, இல்லைனா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் கால் பண்ணதுனால மல்லி டக்குன்னு யோசித்து ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்க 2 பேரையும் வெளியே கிளப்புறாங்க. ஆனால் அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. அப்படி இருந்தும் அட் அ டைமில் நம்ம மல்லி ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. வெளியே போயிட்டு அவங்க வந்த காரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த கேப்பில் இந்த ராஜியும் இந்த ரேணுகாவும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதும் என்ன நடக்குது, திரும்பவும் ஆஃபீஸர்ஸ் ஹோமை விசிட் பண்ணிவிட்டு லோன் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போது. மல்லி பண்ண இந்த வேலையால் விஜய்க்கு லோன் சாங்ஷன் ஆகி அமௌண்ட்டும் வரப்போகுது. அதை வச்சு இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாணம் மெகந்தியெல்லாம் போட்டாச்சு. அதை நம்ம மல்லி சூப்பராக பிளான் பண்ணி அழிச்சாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டால் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம மனோகர் பார்த்திங்கன்னா பாவம் டம்மி பீஸாக இருந்தாலும் பிளான் எல்லாம் ஒழுங்காக தான் போடுறாரு. சின்ன சின்ன சொதப்பலால் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அதை அவங்க ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அந்த பிளானை. ஆனால் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை முழுக்க 100% நம்ப முடியாதுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் டிஎன்ஏ ரிப்போர்ட் வரும்னு மனோகர் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த ரிப்போர்ட் நம்ம மல்லிக்கு ஃபேவராக அமைஞ்சது, இந்த கதிரேசனோட பொண்ணு இந்த ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை டைரெக்டாக மனோகரை எடுத்துகிட்டு விஜய்கிட்ட கொடுத்தாருன்னா கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. விஜயை நடக்க வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போகிறாரு. இந்த ரேணுகான்ற பேரில் இருக்கிற சுடரை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்த போகிறாரு. ஸோ அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் இவங்களுக்கு பிளான் தெரிஞ்சு ஆமாம் கதிரேசனோட பொண்ணு தான் இந்த ரேணுகா அப்படின்ற மாதிரி கூட மாற்றி ரிப்போர்ட் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளான் தெரிஞ்சு இந்த ராஜி இல்லைனா ரேணுகா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த விஷயம் ரகுக்கு தெரிஞ்சிருந்தால் ரகுவும் இந்த மாதிரி மாற்றி ரிப்போர்ட் எழுதுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை முழுசாக நம்ப முடியாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்தால் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும். இல்லைனா நம்ம மல்லி கன்சீவ் ஆகணும், இல்லைனா வெண்பா மூலயமா இந்த கல்யாணம் நிற்கிற மாதிரி ஏதாவது சீன் வரணும். ஏன்னா யார் பேச்சை கேட்கலனாலும் நம்ம வெண்பா பேச்சை விஜய் கேட்டு தான் ஆகுறாரு. ஏன்னா ஸ்கூலில் யாரும் பேசுறதில்ல, பேட் அப்பா 2 ஒய்ஃப் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதுனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம வெண்பா குட்டி அடம் பிடிச்சாங்கன்னா போதும், கண்டிப்பாக நான் நின்றோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.